தலைநகரமாக உருவெடுக்கும் கோவை. சென்னையில் பிரம்மாண்டமாக துவங்குகிறது ரென்யூ எக்ஸ் 2026. இந்தியாவின் எரிசக்தி எதிர்காலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ் இன் இந்தியா நடத்தும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சியான ரென்யூ எக்ஸ் 2026 வரும் ஏப்ரல் 27 முதல் 3 நாட்கள் சென்னையில் நடைபெற உள்ளது. கோவையில் நடத்த முன்னோட்ட சந்திப்பு. இந்த கண்காட்சி குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் இன்ஃபார்மா மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சீனியர் குரூப் டைரக்டர் ரஜ்னீஷ் கட்டார் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் சந்தோஷ், செல்லப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்தியாவின் அதிரடி வளர்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். எண்களில் இந்தியாவின் சாதனை 50 மடங்கு வளர்ச்சி. 2014 வெறும் 2.82 GW ஆக இருந்த இந்தியாவின் சோலார் உற்பத்தி திறன் இன்று 143.60 GW ஆக உயர்ந்து உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. கோவை முதலிடம். தமிழகத்தில் சோலார் மின் தகடுகள் அமைப்பதில் தொழில் நகரமான கோவை முதலிடம் பிடித்துள்ளது. வீட்டு உபயோகத்தில் புரட்சி. 2025 அக்டோபர் நிலவரப்படி கோவையில் 6000க்கும் மேற்பட்ட வீடுகளில் சோலார் தகடுகள் நிறுவப்பட்டுள்ளன. PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் மூலம் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கையை 30,000 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரென்யூ எக்ஸ் 2026 நீங்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? இந்த 10வது பதிப்பு கண்காட்சி வெறும் காட்சி பொருளாக இல்லாமல் தொழில்துறையாக ஒரு புதிய வர்த்தக மையமாக அமைய உள்ளது. 200க்கும் மேற்பட்ட பிராண்டுகள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்பு. முக்கிய கவனம்: சூரிய ஒளி மின்சாரம், எரிசக்தி சேமிப்பு, ஸ்மார்ட் கிரிட் மற்றும் உயிரி எரிசக்தி. EV புரட்சி. மின்சார வாகனங்களுக்கான அதிநவீன சார்ஜிங் கட்டமைப்புகள் மற்றும் கிரிட் மேலாண்மை குறித்த பிரத்யேக தீர்வுகள். தொழில் வாய்ப்புகள். ஜவுளி மற்றும் உற்பத்தி துறை நிறுவனங்கள் தங்களின் மின் கட்டணத்தை குறைத்து லாபத்தை அதிகரிக்க தேவையான நவீன தொழில்நுட்பங்கள். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சூரிய ஒளி மின்சாரம் ஒரு புதிய மைல்கல். குறிப்பாக கோவையின் பங்களிப்பு இதில் அளப்பரியது. ரென்யூ எக்ஸ் 2026 கண்காட்சி இத்துறையில் புதிய முதலீடுகளுக்கும் தொழில் பகிர்வுக்கும் பாலமாக அமையும். சார், இயற்கையா தமிழ்நாட்டில் நமக்கு சோலார் ரேடியேஷன் இருக்கு. அதனால யாருக்கெல்லாம் ரூஃப் ஸ்பேஸ் இருக்கோ, அது வீடு, ஸ்கூல், காலேஜ், ஃபேக்டரி, ஹாஸ்பிட்டல், எங்கெல்லாம் ரூஃப்ல ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சோலார் போடுங்க. இட்ஸ் நாட் ஓன்லி எலக்ட்ரிசிட்டி பில் குறைக்கிறதுக்காக சப்போர்ட்டிங் ஃபார் த நேஷன். எனர்ஜி செக்யூரிட்டி வேணும், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் வேணும். இது பார்த்தீங்கன்னா சோலார் போறது மூலமா மட்டும் நம்ம அதை ஃபில்ஃபில் பண்ண முடியும். அதனால ரூஃப் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாரும் சோலார் போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா கோயம்புத்தூர்ல 60,000 வீடுகள் இருக்குது. அதுல நாம 20,000 வீடுக்கு தான் சோலார் போட்டிருக்கோம். வீடுகளுக்கு அரசாங்கம் மானியம் 15 நாளைக்குள்ள கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட்ல நெட் மீட்டர் 7 நாளைக்குள்ள கொடுக்குறாங்க. நீங்க வீட்டுல சோலார் போட்டீங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரிக் பில் 90% 95% கண்டிப்பா குறைஞ்சிடும். இட் இஸ் ப்ரூவன். நியர்லி தமிழ்நாட்டில் 1,00,000 வீடுகள்ல சோலார் அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதனால ரூஃப் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் சோலார் போடுங்க. நன்றி.